நமஸ்தே அம்மா பகவான் சரணம். எல்லாருக்கும் நமஸ்தே. என் பேரு ரம்யா. எங்க வீட்ல நடந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜி. நம்ம கல்கி தர்மால நடக்கிற ஹோமங்கள் மூலமா எங்க அண்ணனுடைய வாழ்க்கை எப்படி அம்மா பகவான் பாதுகாத்து கொடுத்தாங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் எங்க அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல என்னாச்சுன்னா அவனுடைய கிட்னி அதிகமா பாதிக்கப்பட்டதுனால அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவனுடைய லைஃப் 50-50 தான். ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நீங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிக அளவு பாதிப்படைஞ்சு கிட்னில இருந்து ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இமீடியட்டா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில ஆபரேஷனை பிக்ஸ் பண்ணிட்டாங்க டைம். நாங்க முந்தின நாள் நைட்டு 12 மணிக்கு என்ன பண்ணோம், நம்ம கல்கி தர்மால நடக்கிற ஹோமங்களுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். நவராத்திரி ஹோமத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம், நவக்கிரக ஹோமத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம், நேமத்துல 1 இயர் ஆரோக்கிய பூஜைக்கு ரெஜிஸ்டர் பண்ணோம். மறுநாள் காலையில ஆபரேஷன் தியேட்டருக்கு அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள போய் கடைசியா ஒரு ரிப்போர்ட் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா அவனுடைய கிட்னில இருந்து வர ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இது அம்மா பகவான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த முதல் அற்புதம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கிட்னில உயிரோட்டம் இருக்கதா டாக்டர் சொன்னாங்க. அதுல சின்ன துடிப்பு தெரியுது, அதனால ஒரு 2 hours நம்ம பிரேக் விட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டாக்டர்ஸ் கொடுத்த பிரேக்ல அவனுடைய கிட்னில கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி ஆகி அதனுடைய ஸ்டேட்டஸ் நார்மலை நோக்கி போயிட்டு இருந்தது டாக்டர் சொன்னாங்க. இது அம்மா பகவான் எங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு பிரம்மாண்டமான அற்புதம். எனக்கு ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கிட்னியை ரிமூவ் பண்ணணும்னு முந்தின நாள் நைட் வரைக்கும் சொன்ன டாக்டர் காலையில ஆபரேஷன் தியேட்டர்ல அந்த ஹோமத்துக்கு பணம் கட்டின அடுத்த நிமிஷம் நாம அந்த பாதுகாப்பு கவசத்துக்குள்ள போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அந்த நிமிஷம் அம்மா பகவான் எங்க அண்ணனுக்கு நீண்ட ஆயுள பரிசா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கிட்னியோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தான். நான் அதோட என்ன சொல்றது, உச்சகட்ட அற்புதம் என்னன்னா வித்தின் 1 வீக்ல கிட்னி நார்மல்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆபரேஷனே வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மெடிசின்ஸ் மட்டும்தான் டாக்டர்ஸ் கொடுத்தாங்க. இது எங்க அண்ணனுக்கு செஞ்ச ரொம்ப ஒரு பெரிய அற்புதம். இது எங்களால மறக்கவே முடியாது. இந்த அற்புதத்தை செஞ்ச அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள். இதுல என்ன பெரிய அற்புதம்னா ஹோமங்களுக்கு பணம் கட்டி ஹோமம் நடக்கவே இல்லை, நாங்க ஹோமம் அட்டன் பண்ணவே இல்லை. ஆனா எப்ப நாங்க பணம் கேட்டோமோ அந்த நிமிஷம் அந்த கர்மாவுடைய பிடியிலிருந்து நாங்க விடுபட்டு அந்த அம்மா பகவானுடைய பாதுகாப்பு கவசத்துக்குள்ள நுழைஞ்சதை எங்களால உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே தன்னால நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஏத்த மாதிரி டாக்டர்ஸ் மாறினாங்க, வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்க அண்ணனை சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க முயற்சி இல்லாம அம்மா பகவானுடைய வழிகாட்டுதல்ல அந்த ஹோமங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண புண்ணியம், அந்த தெய்வத்தோட திருக்கரங்கள் எங்களை கைப்பிடிச்சு வழி நடத்துறதை எங்களால நல்லா பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம எங்க அண்ணா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். அந்த பேரு இல்ல, எங்க அண்ணாவும் சரி அண்ணியும் சரி 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலைக்கும் எந்த பாதிப்பும் வராம அம்மா பகவான்